நம்பிக்கை அதுதானே எல்லாம். என்னங்க ஜுவல்லரி ஆட் மாதிரி இருக்கா? உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு பொண்ணான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஒரு நகைச்சுவைக்காக முன்னால் மறைந்த சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் திரு விவேக் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார், ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய உடலில் இருக்க நிறைய உபாதைகளை பற்றி அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இது அத்தனைக்கும் ஒரே மருந்தா அப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு நகைச்சுவையாக எலி மருந்துன்னு சொல்லுவார். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்மள எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, என்ன தேவை இருக்குதுன்னு சொன்னால், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அதுதான் இந்த கிரியா. எல்லாருக்கும் முதல் வரைக்கும் நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் அகிலா. நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் கடந்த 2023 மகா சிவன் ராத்திரி அன்று கிரியாவை எனது நண்பர் திரு குரு ராமச்சந்திரன் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு நமது குருஜி ஐயா அவர்களிடம் முறையாக தீட்சை பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கிரியா பயிற்சியை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கடந்த 2023 பிப்ரவரியிலேருந்து இந்த 2024 பிப்ரவரி வரை ஒரு வருட காலமாக நான் இந்த கிரியா பயிற்சியை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா உபாதைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னால் அந்த தீர்வு கிரியான்னு சொன்னேன். இப்போது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கிற உங்களுக்கு என்ன வேணும்னு யாராவது கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், நான் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு மன கஷ்டம் வரக்கூடாது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். எனக்கு வேலை இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எல்லாருமே இதை எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்குமே என்ன தேவை இருக்குது? நம்ம ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருக்கு. ஸோ எண்ணமே எதிர்காலம் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் ஒரு சேயிங் இருக்கு, எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ இந்த எண்ணம் வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. எண்ணம் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் செயல்பாடாக இருக்கும். நம்ம எண்ணத்தை நம்ம சரியாக நினைக்கிறோமான்றதையும் நம்ம எண்ணத்தையும் நம்ம ஆன்மாவையும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த கிரியா. இந்த கிரியா நீங்க கத்துக்க ஆரம்பிச்சு கிரியாவை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் லிஸ்ட் குறையும், என்னுடைய தேவைகள் லிஸ்ட் குறையும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் லிஸ்ட் குறையும். அதற்கு நேர்மாறாக நம்மளுடைய எண்ணங்கள் பறந்து விரிந்து பெரிய அளவில் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். ஒரு சின்ன கல்லை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உலகமே இருட்டாக தெரியும், எல்லாத்தையும் மறைச்சிடும். அதே மாதிரி அந்த கல்லை நம்ம தள்ளி வச்சு பார்த்தோம்னா நமக்குடைய அந்த கல்லுடைய அளவு தெரியும். அது மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயமுமே. இப்போ இந்த கிரியா என்னன்னா நமக்கு ஒரு மனத்தெளிவை கொடுக்கறதுனால வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், என்ன சிந்திக்கணும், எல்லாரையும் எப்படி நம்ம பாவிக்கணும், எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும், நமக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை விரிவுபடுத்தும். ஸோ அந்த எண்ணங்கள் பெருசாக பெருசாக நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகிற அந்த வாழ்க்கையினுடைய நோக்கி நம்மளோட பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். பணம், புகழ், பெயர் எல்லாத்தையும் தாண்டி மன அமைதி யாருக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறணும்னா கண்டிப்பாக எல்லாரும் கிரியாவை செய்யுங்க. எந்த ஒரு பொருளையுமே எதிர்பார்க்காம இந்த காலத்தில் யாருமே செய்யறதில்லை. எனக்கு இது வேணும் அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே எனக்கு நல்லது நடக்கணும், என் குடும்பத்துக்கு நல்லது நல்லா இருக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் நான் இதை கேட்குறேன். புத்தர் சொல்லியிருக்காரு, புத்தர் யாருமே ஆசைப்படாதீங்கன்னு. அதுவுமே நம்ம மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, புத்தர் யாருமே ஆசைப்படக்கூடாது என்பதற்காக ஆசைப்பட்டாருன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் எல்லாரையும் மீண்டும் விரும்பி கேட்டுக்கிறேன். வர்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகா சிவன் ராத்திரி அன்று மகா கிரியா யோக பயிற்சி ஈரோடு பக்கத்தில் பவானியில் ஒரு திருமண மகாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த அனுபவங்களை நீங்கள்
எப்படி இருக்குன்றது நீங்கள் கிரியாவை ரெகுலராக செய்ய போகும்போது உங்களுக்கு அந்த கிரியா வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்ன்றது நீங்கள் எல்லாமே அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருப்பீங்க, லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக இருப்பீங்க. ஸோ எல்லாரும் அவசியம் வாங்க, அவசியம் வந்து கலந்துக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா நலனும் வளமும் பெறணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.